தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர் பயணமாக இன்றைய தினம் 16வது நாள் நிகழ்வில் இருக்கிறோம். இன்றைய தினம் புதுமைப்பித்தனுடைய கதையை சொல்லுவதற்காக நம்முடைய தோழமை யார் குற்றவாளி என்கிற தலைப்பின் கீழ் இணைந்திருக்கிறார். இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய தோழமை ஒரு ஒரு குறிப்பிட்ட சிறிது நேரத்திற்கு முன்பாக கூப்பிட்டு, இல்ல நான் மற்றொரு தேதி தானே சொல்லி இருந்தேனே அப்படின்னு சொல்லி மறுத்த பொழுது, உடனே நம்ம தொடர்பு கொண்ட பொழுது நம் சாத்தூரை சார்ந்த நம்முடைய தோழர் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற மேடைகளின் தோறும் தனது வெண்கல குரலால் மக்கள் இசை பாடக்கூடிய மக்கள் இசை கலைஞர் சாத்தூர் கணேசன் தோழர் அவர்களிடம் கேட்ட பொழுது எந்த மறுப்பும் சொல்லவில்லை. குறிப்பாக இந்த அவையினுடைய ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடைய 4 தூண்களில் ஒரு இருப்பது போல இந்த இலக்கிய நிகழ்வு நடப்பதற்கு முழு காரணமாய், குறிப்பாக நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நடக்கின்ற பொழுது கேள்விகளால் அந்த அவையை பின்னூட்டத்தில் பெருமைப்படுத்திய மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய சாத்தூர் கணேசன் தோழர் அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லலிலும் கதையும் சொல்லி இருக்கிறார். இந்த தினங்களில் இப்பொழுதும் கதை சொல்லுவதற்காக இப்பொழுது இணைந்திருக்கிறார். அவரை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நிறைந்த வாழ்த்து பாராட்டுகளோடும் தோழர் கணேசன் அவர்களே, கதை சொல்ல வருக. வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம். நல்லா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க தோழர். கேக்குது, கதையை சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லது. வாழ்க வளமுடன். இன்று தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழு அமைத்திருக்கிற நாளும் ஒரு கதை என்ற தலைப்பில் நாம் புதுமைப்பித்தன் ஐயா அவர்களுடைய கதையாகிய குற்றவாளி யார் என்ற தலைப்பில் நான் கதை சொல்ல இருக்கின்றேன். ஐயா புதுமைப்பித்தன் அவர்களை பற்றி பார்க்கும்போது ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதாவது நவீன தமிழ் இலக்கிய பரப்புல ஒரு வெல்ல முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் தான் ஐயா புதுமைப்பித்தன் அவர்கள். 1906 கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாதிரி புலியூரில் பிறந்திருக்கிறார். அவருடைய இயற்பெயரை பார்க்கும்போது விருத்தாச்சலம். தந்தையார் பெயர் சொக்கலிங்கம், தாயார் பர்வத்தம்மாள், சிற்றன்னையின் பெயர் ருக்மணி அம்மாள். இவர் தொடக்க கல்வியெல்லாம் செஞ்சி, திண்டுவனம், கள்ளக்குறிச்சி ஆகிய ஊரில் அமைஞ்சிட்டு, அவருடைய தந்தையார் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு அங்க பள்ளி படிப்பை தொடர்கிறார். நெல்லை இந்து கல்லூரியில் BA பட்டம் பெறுகிறார். இவருடைய மனைவியின் பெயர் கமலா. புதுமைப்பித்தனுடைய எழுத்து பணி என்று சொல்லும் போது 1933 48 வரை தான் இருந்திருக்குது. ஒரு 15 ஆண்டு கால குறுகிய காலமாக தான் இருந்திருப்பது. இருந்தால் கூட அவருடைய அந்த எழுத்தினுடைய ஆர்வமும் எழுத்தினுடைய தன்மையும், அந்த எழுத்தை ஆதிக்கமாக, இலக்கியத்தை ஆதிக்கமாக கொண்டு எழுதப்பட்ட கதைகள் ஏகப்பட்ட கதைகள். அந்த கதைகளில் ஒரு முக்கியமான கதை தான் இந்த குற்றவாளி யார் என்ற கதை. இந்த குற்றவாளி யார் என்ற தலைப்பில் அவர் கதை எழுதியிருந்தா கூட அது கடைசி வரை அந்த கேள்வியாகவே நிற்கின்றது. இந்த கேள்வியாக நிற்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் நான் இதை வாசிக்கும் போது எனக்கும் அது கேள்வியாகத்தான் இருந்தது. இதை ஒரு ஆய்வு நோக்கோட நாம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கின்றது. ஒருவேளை இன்று கதை கேட்கக்கூடிய ஆளுமைகள் இதனுடைய உண்மையான பதிலை தெரிந்திருப்பார்களா, அதை விளக்குவார்களா என்று நாம கதையினுடைய முடிவுல பார்த்திடலாம்னு நினைக்கின்றேன். இந்த கதையை பொறுத்த மட்டும் ஔவையார் அதாவது இந்த புதுமைப்பித்தனுடைய கதைகள், அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, இந்த தோமுசியினுடைய கதைகளை பற்றியும் புதுமைப்பித்தனுடைய கதைகளை பற்றியும் அறிந்திராத மக்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவுக்கும், நமது பொதுச் செயலாளர் அறம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் உள்ள தலைவர், முன்னாள் பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் ஐயா கருமுருகன் அவர்களுக்கும்,
மற்றுமுள்ள பின்னூட்டம் வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு என்று பார்க்கும்போது அவை பிராட்டி ஒன்று சொல்வார், அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னதான் எடுத்து வச்சாலும் அந்தந்த காலம் வரும்பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் இருக்கின்றது. அப்படித்தான் புதுமைப்பித்தன் கதைகளை நாம் வாசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு இது ஒரு தன்மையாக வாசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். அந்த வகையில் நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நாம் படிக்க அந்த கதைகளை எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டோம். தோமுசியா இருந்தாலும் சரி, புதுமைப்பித்தனா இருந்தாலும் சரி, நிறைய இந்த 400 கதை சொல்றதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு எல்லோருமே இதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கதைக்கு நாம் வருவோம். இன்றைய கதை குற்றவாளியார். கதை இப்படிதான் தொடங்குகிறது. கிரவுண்ட் ப்ராசிக்யூட்டர் திவான் பகதூர் அமிர்தலிங்கம் பலே ஆசாமி. இதுல கிரவுண்ட் ப்ராசிக்யூட்டர்னா இப்போ கவர்மெண்ட் சொல்றோம்ல, அரசு வக்கீல் அப்படி ப்ராசிக்யூட்டர் சொல்றோம்னா அதைத்தான் அந்த காலத்துல கிரவுண்ட் ப்ராசிக்யூட்டர் திவான் பகதூர் அமிர்தலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அந்த கேஸ் எந்த கேஸா இருந்தாலும் சரி அதை விவாதிப்பதில் ரொம்ப பழக்கப்பட்டவர், நிறைய அனுபவசாலி. அவர் அந்த கேஸுக்கு அந்த இது வாதாட விட்டால் ஜூரர்களுக்கு ஸ்பஷ்டமாக விளங்கும்படி, ஸ்பஷ்டம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. அது ஒண்ணும் இல்ல, தெளிவாக கிளியராக விளங்கும் மாதிரி அந்த செய்தி விட்டுத்தான் அவருடைய இருக்கையிலேயே அமர்வார். அந்த ஜூரர்கள் என்பது எப்படின்னா கதையினுடைய தலைப்பு குற்றவாளியார். ஐயா, தலைப்பு குற்றவாளி யார் விளங்கும்படி செய்துவிட்டு உட்கார்ந்தார். அவர் சில வக்கீல்கள் மாதிரி கோர்ட்ல ஒரு பச்சாதாபமோ இலகிய இருதயமோ இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தையை அவர் புதுமைப்பித்தன் ஐயா சொல்றாரு, கைச்சரக்கும் உணர்ச்சி நாடகமும் இல்லாமல் பெரும் விஷயத்தை மட்டும் விளங்க வைத்து விட்டு உட்கார்ந்தார். அதாவது இவர் அனுபவசாலி என்று தெரிந்து கொண்டோம். அப்ப கையில ஏதாச்சும் நோட்டீஸ் மாதிரி படிக்கிறதுக்கு புஸ்தகம் மாதிரி வச்சுக்கிறதும் இல்லை. அதை உணர்ச்சி காட்டி சிவாஜி உணர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய தேவையும் இல்லை. என்னன்னு கேட்டா, அந்த விஷயத்தை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அந்த விஷயமே எப்படி சொல்லி அமர்ந்து விட்டாருன்னா, மற்ற அந்த வக்கீல்களுக்கு பூராமே விளங்கும்படி, புரியும்படி, எளிதாகவும் அவருடைய தெளிவாகவும் சொல்லிவிட்டு தான் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்வதாக அந்த அமைஞ்சிருக்கு. இவரை பொறுத்த மட்டும் விஷயம் 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 இதை தவிர அமிர்தலிங்கத்திற்கு வேறு கவலை கிடையாது. எதை பத்தியும் கவலை கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த விஷயத்தை மட்டும் பேசணும். கண்டதிலையெல்லாம் பேசி நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. விஷயமும் தர்க்கமும் கேஸை வாதிப்பதற்கு இருக்கும் பொழுது சோக நாடகம் போட வேண்டிய தேவையில்லை. அதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்ப அதை விட்டு போட்டு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, சோக நாடகம் போட வேண்டியதில்லை அப்படின்னு நடிப்பு கலையெல்லாம் அங்க தேவையில்லை. நமக்கு தேவை இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்றாரு. சரி, இப்படி அவருடைய தன்மையை புதுமைப்பித்தன் ஐயா சொல்றாங்க. இன்னொன்னு, அப்ப இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கேஸ் நடக்கும்போது எதிர்கட்சி வக்கீல் லட்சுமண பிள்ளை குற்றவாளியின் சார்பாக வாதிப்பதற்கு எழுந்தார். திவான் பகதூர் அமிர்தலிங்கத்திற்கு அவர் எழுந்தோடனே புன்சிரிப்பு வந்தது. இந்த சிரிப்பு நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். நிறைய பேர் ஒரு அனுபவசாலியான வக்கீல் வாதாடிக்கும் போது யாராச்சும் எதிர் தரப்பு இருக்கிற வக்கீல் ஒரு கோமாளி போலயோ இல்ல அவர் கோமாளி போல தெரியும், அவர் படிக்கிறதுக்கு தான் செய்வார். அந்த ஒரு சில புன்சிரிப்பு இருக்கும்ல, இவரெல்லாம் நம்மகிட்ட வாதாடி செய்யவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அந்ததான் திவான் பகதூர் அமிர்தலிங்கத்துக்கு புன்சிரிப்பு வந்தது. நம்ப முடியாத கதை. ஏன்னா இவரெல்லாம்
வாதாட வந்து நம்ப முடியாத கதை. ஜூரர்கள் ஆமாம், அவர்கள் எப்படி நம்புவார்கள்? இப்படி இருக்கும்போது அவர்களும் எப்படி நம்புவார்கள்? நம்ப மாட்டாங்க. அவருடைய பிரசங்க மலையை சிதற அடித்து மாட்சிமை தங்கிய நீதிபதியின் முன் தமது கட்சியை ஸ்தாபிப்பது கஷ்டம் அல்ல அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணட்டும். அந்த கட்சிக்கு முன்னாடி என்னுடைய வாதாட்டத்துல வந்து நான் ஈஸியா வந்து அடிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சிரிப்பினுடைய உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அமிர்தலிங்கம் தொழிலில் பணம் பெருச்சாலியானாலும் இந்த பணம் பெருச்சாலி என்கிறது வந்து நம்ம வந்து சொல் வழக்குல இருந்தா கூட அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நான் ஏன்னா பெருச்சாலி வந்து அதுல என்ன பழம் பெருச்சாலி புது பெருச்சாலி அப்படிங்கிறது அது ஏன் பணம் பெருச்சாலின்னு சொல்றாங்கன்னு தெரியல. அந்த பழம் பெருச்சாலி சொல்லலாமா, இல்ல ஒருவேளை பெருச்சாலி வந்து பழமையா இருக்குமா அப்படிங்கிறது வந்து அமிர்தலிங்கம் தொழிலில் பழம் பெருச்சாலியானாலும் இந்த கேஸில் விவாதிப்பது அவருக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தாலும் ஒரு மிக சிக்கலான கேஸ் தான். ஆனா உற்சாகமா இருக்கு. ஒரு மோசமான கிரவுன் ப்ராசிக்யூட்டர் வந்து எந்த கேஸையுமே வந்து குழப்பி ஆபாசமா நடத்தி குழப்பி விடக்கூடிய தன்மையில் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. குற்றவாளிக்கு தண்டனை நிச்சயம், முக்கால்வாசி அவனுக்கு தூக்கு தண்டனை தான். ஆமாம், இருந்தாலும் ஆமாம் நியாயம் வழங்கப்படாமல் இருக்க முடியுமா? உணர்ச்சியில் பண்பட்ட உள்ளம் இல்லையானாலும் குற்றவாளிக்கு தண்டனை நிச்சயம், முக்கால்வாசி அவன் தண்டனைன்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் எதிர் சிறப்பு வக்கீல் என்ன நினைக்கிறாரு? ஆமா அவர் ரைட்டு தான், ஆனா நியாயம் வழங்கப்படாமல் இருக்க முடியுமா? உணர்ச்சியில் பண்பட்ட உள்ளம் இல்லையானாலும் குற்றவாளியின் மீது சிறிது பச்சாதாபம் ஏற்பட்டது. குற்றவாளி அழகன், படிப்பாளி, சகவாச தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த கேஸை பொறுத்த மட்டும் அழகா இருந்தானே, படிப்பாளியா இருந்தானே, அவன் என்ன எப்படி இருந்தாலும் இந்த வந்து சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாதாடினுடைய திறமையும் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அது வந்து தப்பே செய்திருந்தா கூட வெளியே வரக்கூடிய தன்மை இருக்கு. அதனால அந்த மாதிரி சொல்றாங்க. இருந்தா கூட எதிர்க்கட்சி வக்கீலின் பேச்சில் இது மட்டும்தான் அமிர்தலிங்கம் கவனித்தார். அதன் பிறகு தனது நீண்ட யோசனையில் கோர்ட்டை மறந்தார். எதிர்க்கட்சி வக்கீல் லட்சுமண பிள்ளை பேசி முடித்து உட்கார்ந்தார். அமிர்தலிங்கம் மெதுவாக பொடியை உறிஞ்சி விட்டு கோர்ட்டை கவனித்தார். பார்த்தோன்னே லஞ்சுக்காக அந்த நேரம் பார்த்து லஞ்சுக்காக கோர்ட்டு ஒத்தி வைக்கப்பட்டது. அதாவது மதிய சாப்பாடுக்காக கோர்ட்டு கொஞ்சம் சிறிது நேரம் ஒத்தி வைக்கப்பட்டதுன்னா அப்போ சாப்பிடணும்ல. திவான் பகதூர் அமிர்தலிங்கம் பக்கத்து வாசல் வழியாக வெளியே செல்லும் போது தனது வழியை தடை செய்து கொண்டு ஒரு வாலிப பெண் இருப்பதை கண்டார். அவர் வெளியே வர்றாரு. அப்படி வரும்போது எதிர்ப்பத்துல வந்து ஒரு அதாவது கொஞ்சம் இப்போ வயசு பொண்ணு, ஒரு இள வயசு பொண்ணு வந்து முன்னாடி நிக்கிறாப்புல. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா உங்களிடம் சற்று பேசலாமா, ஒரு நிமிஷம் என்றார். ஆனா அவ எப்படி இருக்கா அப்படின்னா, முகம் இழைத்திருக்கிறாள், இருக்கிறாள். அவள் ஒரு நல்ல அழகி என்று கூட கவனிச்சார். அவள் மனம் மிகவும் குழம்பி இருப்பதையும் கவனித்தார். அப்படி சொன்ன உடனே என் கொமசாவை பாருங்களேன், உங்கள் இஷ்டப்படி நடக்கிறது முடியாதுன்னு வருந்திறேன். அதாவது நான் பெரிய வக்கீலு, இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து இப்போதைக்கு விவாதிக்கிறதுக்கு முடியாது. நீங்க வந்து என்னுடைய குமாசாவை பாருங்களேன். அதனால உங்ககிட்ட வந்து பேச முடியாததுக்கு நான் கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களே பாருங்கள், எனக்கு ஓய்வு ஒழிவு இருக்கிறதா என்று. இப்ப நான் ஆமாம் நாங்கள் அப்படின்னு கேட்கிறாப்புல. ஆமா நீங்க டிபன் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, சாப்பிட வேண்டியதான். அது சரிதான், நான் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு. அமிர்தலிங்கம் சற்று வெறுப்புடன் பேசினார். திவான் பகதூருக்கு வயிறு என்று ஒன்று இருக்கிறது என்று யாராவது ஞாபகப்படுத்தலாமா? அப்போ படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா அவர் வந்து பெரிய வக்கீலு, ரொம்ப பணம் பெருச்சாலியான அனுபவசாலிங்க தான் அப்படி சொல்றாப்புல. ஐயா கொஞ்ச நேரமாவது என்னுடன் பேச முடியாதா அப்படிங்கிற அந்த பொண்ணு. நீங்க தான் பாருங்களேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன செய்யறது, நீங்க வந்து ரொம்ப என்னை வந்து சொல்லிக்கிட்டு தொந்தரவு படுத்துற மாதிரி இருக்கு, சரி நீங்க காரியத்தையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்கேயா, இந்த கூட்டத்திலா சமாச்சாரம் மிகவும்
முக்கியமானது, அதுவும் கொஞ்சம் ரகசியமானது. உங்களை தனியாக கண்டு பேச முடியுமா ஐயா அப்படிங்கிறாரு. அதாவது நீங்க வந்து இப்படியே சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரகசியமான விஷயம் கூட. அத வந்து தனியா விவாதிப்பது தான் நம்மளுக்கு வந்து நல்லது. அதனால கொஞ்சம் தனியா பேசணும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்னன்னாலும், இப்படி சொன்னாலும் அவர் மனம் சிறிது இளகியது. அவள் முகம் சோகம் தேங்கிய முகம் கவர்ச்சித்தது. என்னவென்று அறியாதல். அந்த அது சரி ரைட்டு. அது அவன் சொல்றதையும் கொஞ்சம் கேட்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்கு வர்றாரு. அப்போ வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கேஸ் முடிந்ததும் எனது அறைக்குள் வாங்க. நீங்கள் சொல்லப்போகும் விஷயம் அவ்வளவு முக்கியமானது. எனது உதவி அவசியம் என்று பட்டால் என்று சொன்னார். அந்த வார்த்தைய கொஞ்சம் நம்ம இதுல கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அதாவது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்ல வந்திருக்கிறா அப்படின்னு தெரியாம, அவருடைய பதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கேஸ் முடிந்ததும் எனது அறைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அந்த அந்த வார்த்தைய சொன்னோனே, அந்த பொண்ணு சொல்றாப்ல, நீங்கள் மனம் இறங்கியதற்கு நான் என்ன சொல்வது? ஆனால் அப்பொழுது நான் உங்களை சந்திப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? கேஸே முடிஞ்சு போச்சுன்ன பிறகு உங்கள பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்ப வந்து இவ கேஸ் சம்மந்தப்பட்டது தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியல. அந்த விஷயத்த இன்னும் சொல்லலைல்ல. அதனால வந்து அவருக்கு தெரியாதனால அந்த மாரி சொல்லியிருக்கிறாரு. பிறகு மிகவும் தணிந்த குரலில் அப்படின்னு சொன்னோனே, தணிந்த குரலில் கிட்டுவை பற்றி என்றார். அப்ப கிட்டுவை பற்றி என்று சொன்னவுடன், அவள் முகம் சிவந்து வியர்த்தது அப்படின்னு சொல்றாப்ல. அந்த கிட்டுவை பற்றி சொன்னோனே சிவந்து வியர்த்ததுங்கிறாரு. எப்படி இருந்தாலும் ஹிந்து பெண் அல்லவா? அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கேஸ் வந்து அந்த வரியை வந்து அவள் முகம் சிவந்து வியர்த்தது. எப்படி இருந்தாலும் ஹிந்து பெண் அல்லவா? அப்படின்னு சொல்லி இப்போ ஐயா வந்து புதுமைப்பித்தன் ஐயா அந்த ஒரு வரிய போடுறாரு. எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்து பெண்ணுக்கு மட்டும் தான் முகம் சிவக்குமா? கோவம் வருமா? மத்த பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? ஏன் இந்த வரிய வந்து சேர்த்திருக்கிறாரு? எப்படி இருந்தாலும் இந்து பெண் அல்லவா? அப்படிங்கிற வரியை சேர்த்திருக்காரு. வேறு வழி இல்லை. திவான் பகதூர் திடுக்கிட்டார். யாரோ நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் கலங்கினார். கிட்டுவ பற்றி என்ன? நீ யார்? அப்படிங்கிறாரு. அப்பதான் கேட்கிறார். அப்ப கிட்டுன்னு சொன்ன உடனே தான் கேட்கிறாரு. நான் அவருடைய மனைவி என்றார். நாணம், சோகம் அவர் பெயரை கூறுவதினால் ஏற்படும் ஒரு இன்பம். நாணம் இருக்கு, சோகம் இருக்குது. அந்த பேரை கூப்பிடுவது போதே ஒரு இன்பம் இருக்கிற மாதிரி அலைபோல எழுந்தா கூட, எல்லாமே விஷயத்த சொல்லணுங்கிறது மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு திவான் பகதூருக்கு கலக்கம் அதிகமாயிற்று. முகமே அதை காண்பித்து விட்டது. கிட்டுவின் மனைவி. அவள் அவருடைய முகத்தை ஆவலுடன் சோகத்தில் பிறந்த ஆவலுடன் கவனித்தார். என் பின்னே வா என்று சடக்கென்று கூறினார். திவான் பகதூர் அவளை கோர்ட்டில் தனக்கென்றிருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார். உள்ளே சென்றதும் அவளை ஒரு நாற்காலியில் உட்காரச் சொன்னார். அவள் உட்காரவில்லை. மூலையில் ஒதுங்கி நின்றாள். திவான் பகதூருக்கு இருக்கும் உள்ள கலக்கம் அவரை பரபரப்புடன் அறையை சுற்றி நடக்கச் செய்தது. இது வந்து ஒரு செய்தியை கேட்ட உடனே ஒரு சில பேர் வந்து என்னன்னு கேட்காம அந்த அறையிலேயே நடப்பாங்கல்ல. அப்ப வந்து இந்த சிந்தனையோடு நடக்கக்கூடிய தன்மையில அத வந்து அப்படியே ஐயா எழுத்தாளர் ஐயா அத சொல்லியிருக்காங்க. பரபரப்புடன் அறையை சுற்றி நடக்கச் செய்தது. என் மகனுடைய மனைவி என்று கூறுகிறாய், அது உண்மையா? நீ சொல்லுவது நிஜமாக அப்படித்தானா? நிஜமாக உங்களுக்குள் கல்யாணம் நடந்ததா என்று கேட்டார். 6 மாசத்துக்கு முன்னே ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்து கொண்டோம் என்றாள் அவள். அவள் வார்த்தையில் அவளது களங்கமற்ற உள்ளம் பிரதிபலித்தது. அப்படியா? நேற்று வரை அவர் உங்கள் மகன் என்று எனக்கு தெரியாது. அப்ப சொல்றா, திருப்பி சொல்றா. நேத்து வரைக்கு அவர் வந்து கிட்டு வந்து உங்களுடைய பையன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றாப்ல. நிஜமாக? அவர் வார்த்தைகளில் சந்தேகமும் கேலியும் கலந்திருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு சொன்னா கூட அந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு, கேலி ஒரு பக்கம் இருக்கு. என்ன இப்படி சொல்றாப்ல அப்படின்ட்டு. இது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. நீ இந்த பெரிய சமாச்சாரத்தை சொல்லாவிட்டால் எனக்கு தெரிந்தே இருக்காது. புது மருமகள் இருக்கிறாள் என்று தெரியாமல் போயிற்று. இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை கேட்ட பிறகு காது குளிர்ந்து விட்டது. இன்னும் என்னமோ சொல்ல வேண்டும் என்று வந்தீர்களே, அதை சொல்லுங்கள், கேட்கறதுக்கு தயார்
நேரமும் கொஞ்சம் நேரமும் கொஞ்சங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த தான் திருப்பி அதை சொல்றாரு பாருங்க. ஆமாம், நான் டிபன் சாப்பிட வேண்டாமா என்று கேலியும் குத்தலுமாக மனதில் உள்ள வெறுப்பை எல்லாம் தமது வக்கீல் வேலையுடன் சேர்த்து காண்பித்தார். நேரம் கொஞ்சம் கேட்க தயாரு. ஆனா நேரம் கொஞ்சம் தான் இருக்குது. டிபன் சாப்பிட போகணும்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அமிர்தலிங்கத்திற்கு ஒரு புறம் கோபம், ஒரு புறம் வெறுப்பு இருக்குது. இருந்தா கூட அந்த போகணும்னு சொல்லும்போது அந்த வீட்டு விலாசம் 6 ஐயப்பன் பிள்ளை தெரு, மயிலாப்பூர் என்று சொல்லிக்கொண்டே வெளியே செல்ல எத்தனித்தார். அப்ப வந்து கேட்டா கூட வந்து என்னுடைய வீட்டு அட்ரஸ் இந்த இருக்கு. இங்க வந்து நீங்க பார்த்துக்கலாம் சொன்னோனே வெளியே படபடன்னு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு யாரு அமிர்தலிங்கம். உடனே அந்த பொண்ணு போகாதீங்க ஐயா, கேட்டுவிட்டு போங்கள். இந்த கேஸில் இருக்கும் குற்றவாளியை தப்ப வைக்க முக்கியமான சாட்சியம் அவரிடம் இருக்கிறது என்று சொல்லச் சொன்னார். இப்பதான் அந்த இத சொல்றாப்புல. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேஸ்ல மாட்டியிருக்கக்கூடிய ஆளுக்கு தப்பிக்கிறதுக்கு உரிய ஒரு முக்கியமான சாட்சியம் வந்து கிட்டுவிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாப்புல. குற்றவாளி, எந்த குற்றவாளி என்றார் அமிர்தலிங்கம். குற்றவாளி எந்த குற்றவாளி என்றார் அமிர்தலிங்கம். இப்பொழுது நடக்கிற கேஸ்ல அந்த குற்றவாளி, இப்ப என்னென்ன கேஸ் நடந்துட்டு இருக்கோ அந்த குற்றவாளிக்கு தான் வந்து இருக்கணும். இந்த கேஸில் என் மகனுமா? அப்ப இவன் கிட்டுன்னு மகன் தெரிஞ்சு போச்சு. அப்ப கிட்டுட்ட வந்து இருக்குது, சாட்சி இருக்குது, ஏதோ ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கேஸ்ல என் மகனுமா? உளராதே, பயப்படாமல் சொல்லு. என்ன சொல்கிறாய்? என்னுடைய அண்ணனை அவர் சாட்சியம் தப்பி வைக்கணும். இப்பயும் பாருங்க, நம்ம அந்த கதைக்கு வர்றோம். அந்த அந்த அண்ணனைத்தான், அவருடைய அந்த பொண்ணோட அண்ணனைத்தான் வந்து குற்றவாளியா நிக்க வச்சிருக்காங்க. அப்ப அவளுக்கு வந்து ஆத்திரம் பொங்கி கொண்டு வருகிறது. அப்ப என் அண்ணனை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த குற்றத்திலிருந்து இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த செய்தியை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு. என்னது, உன் அண்ணன் திவான் பகதூருக்கு புதிருக்கு மேல் புதிராக சமாச்சாரங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. அப்ப அண்ணன் சொல்லிட்டா. அப்ப உன் அப்பா பெயர் என்ன? ஜம்புநாத ஐயர். ஓ அப்படியா? அப்ப இந்த குற்றவாளியின் தகப்பனாரு அவர்தான். உள்ளத்தில் ஏற்பட்ட குழப்பத் திரையை விளக்க முயல்வது போல் அமிர்தலிங்கம் முகத்தை நெற்றியை துடைத்தார். அப்ப அண்ணன் சொன்னோன்னா ஜமுனாத் ஐயர் சொன்னா, அப்ப அவ பையனை கேஸ் இருக்குதுன்னா, குற்றவாளி இருக்குன்னா அவருடைய அப்பா பேர்லாம் எல்லாம் எழுதித்தானே விட்டுருப்பாங்க. அப்ப அந்த பேரை சொன்னோன்னா, அப்ப ஆமா அவருடைய பேரு இதான். அப்ப நீ வந்து அவருடைய தங்கச்சி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. அவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். யாரு? கிட்டு வந்து உங்களிடம் அனுப்பினார். இந்த வார்த்தைகள் வக்கீலை கோபமூட்டின. அப்படியா? அனுப்புனாருன்னு சொன்ன உடனே அப்படியா? அப்ப வந்து கிட்டு பிறகு எங்க இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட கிட்டு எங்கே ஒளிந்திருக்கிறான்? அவன் ஏன் மனிதன் மாதிரி வெளியே வரக்கூடாதா? அப்படிங்கிறாரு. அவனுடைய சூழ்நிலை வந்து பின்னாடி வந்து வருது. இருந்தா கூட அவர் வந்து கேட்கக்கூடிய தன்மை தானே. ஒரு வக்கீலா இருந்த கூட ஏன் இவன்ட்ட சொல்லித்தான் விடணுமா? அவர் வரமாட்டாரா? அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அவர் உள்ள இருந்துட்டு போயதுன்னா, அப்ப நாங்க அதெல்லாம் பதில் சொல்லணுமா, பண்ணணுமான்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தைய எழுதியிருக்கிறாரு. ஒரு அருமையான அந்த கோர்ட்லயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி நமக்கு தோணுகிறது. அப்ப அப்படி சொன்னோனே அவள் கலங்கிய கண்களை கவனித்தார். அப்படி சொல்லும் போதே கலங்கிய கண்களை கவனித்தார். அவர் கோபம் விலகியது. அவருடைய பதில் அவர் உள்ளம் எதிர்பார்த்தது போல் இருந்தது. அவர் உள்ளமும் உடைந்து உடலும் சோர்ந்தார். உடனே அப்படி யாரு? ஒரு அமிர்தலிங்கம். இப்ப இதுக்கடையில அவ சொல்றா, அவர் பாயும் படுக்கையுமாக மிகவும் அபாயத்தில் இருக்கிறார். டாக்டர் பிழைப்பது கூட அப்படின்னு ஒரு கட்டி வச்சுட்டு என்று சொல்லி அதை முழுசா சொல்ல முடியாம விம்மி விம்மி அழுகிறா. விம்மி விம்மி ஏங்கி அழுகிறா. உள்ளத்தின் கஷ்டம் பொறுமிக் கொண்டு வெளிப்பட்டது. நாம் இருவரும் என்ன கனவு காண்கிறோமா? நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க, நானும் ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கனவு காண்பிக்கிட்டு இருக்கோமா? அப்படின்னு சொல்லி அமிர்தலிங்கம் கேட்கிறாரு. டாக்டர் அன்று வந்துவிட்டு போன பிறகு உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். டாக்டர் வந்து சொன்னோன்னே அந்த பொண்ணுகிட்ட வந்து என்னுடைய அப்பா வக்கீல் தான், அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னும் ரொம்ப நேரம் கூட அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டார் என்று டாக்டர் சொன்னார். அவர் அந்த தன்மையில் இருக்கிறாரு. அவர் எங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியுமா? நீங்கள் தான் அதை முதலில் கேட்க வேண்டுமா?
அதாவது எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு வந்து அவர் சொல்லணும் வேண்டியிருக்கு. அந்த விஷயத்த வந்து நீங்க தான் முதல்ல வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. எங்க அண்ணனுக்கு தெரிந்த வக்கீல் ஒருத்தரையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து உங்களால செய்ய முடியுமா? என் அண்ணாவுக்காக இல்லாட்டா கூட அவர் புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவர் கஷ்டப்படுவதை பார்க்க செய்ய முடியல. எங்க அப்பா பார்க்கணும், இந்த இத சொல்லணும், என்ன அவர வந்து இந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சாகக்கூடிய தன்மையில இருக்கும்போது கூட புலம்பி தவிக்கிறாரு. அதனால என் அண்ணாவுக்கு இல்லாட்டாலும் அவருக்காகவாவது வந்து நீங்க பார்க்கத்தான் செய்யணும். அதுதான் அவரது மனதை வாட்டிக் கொண்டு இருக்கிறது. அந்த வக்கீலை பார்க்கும் வரை நெஞ்சு வேகாது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அண்ணன் உயிரை அவர் காப்பாற்ற முடியுமா? அது முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அமிர்தலிங்கம் அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. நான் அப்ப வந்து பையன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. கேஸ் ஒரு மாரியா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த பெத்த பாசங்கிறது வந்து அந்த இடத்துல காட்டுறாப்புல. அமிர்தலிங்கம் அவள் சொன்னதை கேட்கவே இல்லை. உடனே நான் அவனை பார்க்க வேண்டும். இரு, இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. யாரையும் உள்ளே வரவிடாதே 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரையும் உள்ள விடாம அது பக்கத்துல இருக்கிற அந்த ஜூனியர் வக்கீல்கிட்ட சொன்ன மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிடணும். அவருடைய ஜூனியர் பக்கத்து அறையில் டிபன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கேஸை நீ பார்த்துக்கொள். நான் ஒரு நோட்டு வேண்டுமானால் ஜட்ஜிக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜூனியரும் நல்ல பழகின ஆசாமிதான். அமிர்தலிங்கம் தமது வக்கீல் சட்டையை கழட்டிவிட்டு ஜட்ஜுக்கு ஒரு நோட்டும் எழுதி அனுப்பிவிட்டு திரும்பி வந்து அவளை அழைத்துக் கொண்டு பின்புற வழியாக வாடகை மோட்டாரில் மகனுடைய வீட்டிற்கு சென்றார். திவான் பகதூர் அமிர்தலிங்கம் தனது மகன் இருக்கும் வீட்டை கண்டதும் திடுக்கிட்டார். சென்னையில் பணமில்லாவிட்டால் நல்ல வீடு எங்கு கிடைக்கும்? ஒண்டு குடித்தனம், இருட்டறை, சமையலும் அதற்குள் தான். மகன் கிழிந்த ஓலைப்பாயில் படுத்திருந்தான். அவள் உள்ளே சென்றதும் மாமனாரை பற்றி கவலைப்படவில்லை. மாமனாரும் தெரிஞ்சு வச்சு அந்த வீட்டுக்கு போன உடனே அவ வந்து மாமனாரு உள்ள வராரு, செய்யறாரு, உட்கார்றாரு, அதெல்லாம் கவனிக்கல. அந்த நம்ம அவர் வீட்டுக்காரர் வந்து அவர் படுத்துக்கிறாருன்னு சொல்லி அவரை கவனிக்காமல் உடனடியாக சென்று கிட்டுவின் தலையணையை விட்டு சற்று விலகி இருந்தது. அவனை மெதுவாக எடுத்து மாறுடன் அணைத்துக் கொண்டு தலையணையில் அதை உயரமாக வைத்து சாய வைத்தாள். உடனே அவன் வந்து பையன் வந்து அப்பா வாங்க என்றான். ஈனஸ்வரத்தில். கிட்டு அப்பா வாங்கப்பா. கிட்டு ஈனஸ்வரத்தில். உங்களால் வர முடியும் என்று நினைக்கவே இல்லை. இருக்கிறதை பார்த்தால் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் போல அப்படின்னு சொல்றாப்புல. அமிர்தலிங்கத்துக்கு ஈட்டியாக குத்தியது மாதிரி இருந்தது. ஏன் உடம்புக்கு குணமில்லை என்று முன்னமே சொல்லிவிடக் கூடாதா என்றார். ஏன் உடம்புக்கு முடியலன்னு முன்னமே சொல்லக்கூடாதா என்றார். உடனே அவன் சொல்றாப்புல, உங்களை இதுவரைக்கும் தொந்தரவு செய்து போதாதா? மங்களத்தை பற்றி இப்ப பாரு, மங்களங்கிறது தான் அந்த பொண்ணுடைய பேரு. இப்பதான் அவர் சொல்றாரு. மங்களங்கிறது வந்து மங்களத்தை பற்றி உங்களிடம் சொல்ல எனக்கு கொஞ்சம் பயம். நான் சொல்லுவது உங்களுக்கு அர்த்தமாகாது. ஏதாவது கோபமாக சொல்வீர்கள் என்று சொன்னார். அதாவது கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அத பத்தி சொன்னோம்னா அவர் கோவப்படுவாரு அப்படிங்கிறது வந்து சொல்லல. அதனால பேசாம விட்டோம். மங்களம் அவன் பக்கத்தில் இருந்து அவனுக்கு பால் ஆற்றிக் கொண்டிருந்தாள். தனது வாடிய கைகளால் அவளது கரத்தை மெதுவாக தடவிக்கொண்டு அவள் கண்களில் நோக்கினான். ஒரு சோகம் கலந்த அன்பு தவழ்ந்தது. மங்களத்தின் கண்களில் கண்ணீர் பொங்கியது. அவன் குரலில், எனது வாழ்க்கையில் மங்களம் இடம்பெற்றவுடன் எனது வாழ்க்கையே மாறிவிட்டது. ஆனால் கடவுளுக்கு கூட பொறுக்கவில்லை. இவரு இந்த கிட்டு வந்து மங்களத்தோட இணைஞ்சிருக்கிறதுக்கு வந்து இப்ப சேர்ந்திருக்கிற காரணமே வந்து இப்ப கொஞ்ச நாள் தான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஏதோ அப்பா பேச்ச கேட்காம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சதுனால இப்ப கடைசியில வந்து மங்களத்தை இந்த உடம்புக்கு முடியாத தன்மையில இருக்கும்போது மங்களத்தை வந்து பார்த்து இருக்கிறாப்புல. அவ வந்து ஒரு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கார். அதனாலதான் வாழ்க்கை மாறிடுச்சு. நான் எல்லாத்தையும் வந்து கவலைப்பட்டு இருக்கிறேன். ஆனா இருந்த கடவுளுக்கு அது கூட பொறுக்கல. அவன் குரலில் ஒரு புதிய சக்தி பிறந்தது. இவளுடைய அண்ணனின் வக்கீலை அழைத்து வந்தீர்களா என்றார். அப்ப வந்து அந்த கேஸினுடைய தன்மையை வந்து கேட்கிறாப்புல.
நீ அப்பா நீங்க வந்திருக்கீங்களே, அந்த அண்ணனுக்கு சம்பந்தப்பட்ட வக்கீல் நீங்க வந்து அழைச்சு வந்தீங்களா, நான் அதை சொல்லி அனுப்பியிருந்தேன்ல அப்படின்னு சொல்றவும் அந்த வரியை கொடுக்குறாங்க. ஐயா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் அப்படிங்கிறாரு இவரு அமிர்தலிங்கம். கொஞ்ச நேரத்திலா கொஞ்ச நேரம் கழித்து எதற்கு ஏன்னா அப்படின்னு பயப்படுறாப்ல. ஏன்னா டாக்டர் வந்து கெடு வச்சுட்டு போயிட்டாப்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஆள் காலி ஆயிருவாப்ல அப்படின்னு சொன்னா, இவர் கொஞ்ச நேரத்துல வக்கீல் வருவாருன்னு சொன்ன உடனே அவன் பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன பிரயோசனம்? அப்படி வந்தா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. நான் தான் உன்னை முதலில் பார்ப்பது நல்லது என்று நினைத்தேன். அப்ப சொல்றாரு அமிர்தலிங்கம், நான் தான் உன்னைய வந்து முதல்ல பார்க்கறது நல்லதுன்னு நினைச்சுட்டு தான் வந்துட்டேன். அதனால கிட்டு நீ வந்து எனக்கு மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு இருக்கிறதா அப்படின்னு கேட்டான். உங்களை நம்பாமலா? ஆனா எவ்வளவு நேரம் இருப்பேனா? நீங்க வந்து சொல்றதெல்லாம் சரி. நான் உங்கள நல்லா நம்புறேன். ஆனா இருந்தா கூட நான் எவ்வளவு நேரம் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ற மாரி சொல்றாரு. இந்த அப்பதான் அவரு கேட்கிறாரு, என்ன இதெல்லாம் சரிதான். இந்த கேஸ்ல உனக்கு என்ன சம்பந்தம்? முதலில் இருந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கிட்டு மறுபடியும் கலைத்து விட்டான். மிகவும் கஷ்டப்பட்டு பேச வேண்டியது. பேச்சு வரமாட்டேங்குது. ரொம்ப களைச்சு போயிட்டான். உடனே அதனால அப்ப என்ன பண்ணிடுறாப்ல, எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். டாக்டர் அன்றைக்கு சொல்லிவிட்டு போன பிறகு எல்லாவற்றையும் எழுதி வைத்தேன். இவளுடைய அண்ணன் வக்கீல் வந்ததும் கையெழுத்து போட்டு விடுகிறேன். இவருடைய அண்ணன் வக்கீல் வந்த உடனே நான் கையெழுத்து போட்டுறேன். இத்தனை நாள் நான் தாமதியாமல் இருந்தால், அதாவது இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு நாள் தாமதியாமல் இருந்தால்னு சொல்லி ஒரு தொக்கு வைக்கிறாப்ல. ஒரு டாட் மாரி போட்டு வைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி வந்து கடைசி நேரத்துல உயிர் போகக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய நிலையில இருக்கோமே, இவ்வளவு நாள் நம்ம தாமதித்து விட்டோமே, ஒருவேளை இப்படி தாமதிக்காமல் இருந்திருந்தால், நான் உங்களை வந்து பார்த்திருப்பேன். இந்த கேஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி அந்த ஒரு வரியில துக்கி இத்தனை நாள் தாமதியாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாவல. மங்களம் நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா, நான் அப்பாவிடம் வந்து தனியாக பேச வேணும் அப்படின்னு சொல்லி மங்களத்தை வெளியே அனுப்புறாரு. உடனே மங்களம் வந்து அப்படி போகும்போதே கொஞ்சம் வந்து அவரை வந்து நீங்க கலைச்சிடாம, அதாவது திவான் பகதூர் அமிர்தலிங்கத்தை கலைச்சிடாம பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்களம் சொல்றாப்ல. உடனே அமிர்தலிங்கம் அவரை கலைத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார் மங்களம். அந்த மங்களம் வந்து சொல்றத வந்து அமிர்தலிங்கம் தலையசைத்தார் அப்படின்னு சொல்றோம்னா, அப்போ அவரை வந்து கிட்டு வந்து மாத்திடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. மங்களத்திற்கு நான் என்ன சொல்ல போகிறேன் என்று தெரியாது. மங்களம் வெளியே போனதுனால அவளுக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னு வந்து அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவளுக்கும் உங்களுக்கும் திடுக்கிடும்படியாகத்தான் அந்த செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தலையணியின் கீழ் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்தான். எல்லாம் இதில் இருக்கிறது. அவர் வந்ததும் கையெழுத்து போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கொடுக்கிறார். உடனே அமிர்தலிங்கம் அதை வாங்கி கண்ணாடியை போட்டுக்கொண்டு வாசிக்க ஆரம்பித்தார். அதை வாசித்து முடித்த பிறகும் அவர் குரல் மாறவில்லை. இந்த கேஸில் புதிய விஷயங்களை அந்த படிச்ச உடனே அந்த அவருக்கு வந்து அந்த லெட்டர்ல படிச்ச உடனே எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனால் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து வேற ஒரு முறையா போயிட்டு இருக்கு. நீ ஏதோ ஒரு புதிய விஷயத்த வந்து இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அது நம்மளுக்கு அந்த லெட்டர்ல வந்து என்னதான் இருந்துச்சுன்னு வந்து கடைசி வரைக்கும் எழுத்தாளர் வந்து நம்மளுக்கு சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல. அது வந்து சஸ்பென்ஸாவே கடைசி வரைக்கும் கொண்டு போயிறாங்க. இதுலயும் பாருங்க இந்த கேஸில் புதிய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். இதனால் உன் குடும்பத்திற்கு என்ன நேரும் என்பதை யோசித்திருப்பாய் என்று நம்புகிறேன். நீ இப்படி எல்லாம் எழுதியிருக்க ரைட் தான். ஆனா இப்படி எல்லாம் இருக்க போகும்போது உன் குடும்பத்துக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பார்த்திருக்கியா? ஆனா நீ வந்து எழுதியிருக்கிற. ஆனால் இருந்தாலும் இதை தவிர வேற வழி இல்லை. நல்ல வேளை உன் தாய் வந்து இதையெல்லாம் பார்க்காம தான் மகனை பார்க்காம மகனுடைய சூழ்நிலையை பார்க்காம காலகாலத்தை போய் சேர்ந்து வச்சுட்டா. அவ ஒரு கொடுத்து வைத்தவள். நீ உன் மனைவியின் பெயரில் மிகவும் பிரியம் வைத்திருக்கிறார். உனக்கு என் பேரில் கொஞ்சமாவது பிரியம் கிடையாது என்று எனக்கு தெரியும். உனக்கு என் பேரில் கொஞ்சமாவது பிரியம் கிடையாது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பையன் வந்து அப்பா மேல பிரியமே இல்ல அப்படின்னு சூழ்நிலை இருக்குன்னா, இவர் வந்து என்கிட்ட போயிட்டான். அதனால வந்து அப்பா மேல உனக்கு பிரியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் அப்படி இல்லப்பா, உங்க பேரில் எனக்கு வந்து
எவ்வளவு பிரியம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்களும் எனக்கு எவ்வளவு செய்து பார்த்தீர்கள். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது எனக்கு தெரியும். என் குணத்தில் எங்கோ கோளாறு இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் நான் வந்து உங்கள விட்டு பிரிஞ்சுட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதே சூழ்நிலை எங்கள் மங்களம் வந்து இதற்கு முன்பு என்னை சந்தித்திருந்தால் எனது வாழ்க்கை வேறு மாதிரியா இப்போது நான் அழிந்து போனது உயிர் போகும் நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில இருக்கும்போது என்னிடம் வந்த மங்களம் இதற்கு முன்னாடியே ஒருவேளை சந்தித்திருந்தால் நான் வந்து இப்படியெல்லாம் மாறி இருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டேன் பொழுது மாதிரியா இருந்திருக்கும். மங்களம் எனது வாழ்க்கையில் வரும் பொழுது நான் பலவீனமாகி விட்டேன். எல்லாம் சீக்கிரம் முடிந்துவிடும். அதனால அவ வந்து சேர்ந்த நேரத்துல பலவீனமா இருக்கேன். நான் வந்து சீக்கிரமா என்னுடைய இது முடிஞ்சிரும். எல்லாம் சீக்கிரம் முடிந்துவிடும் என்றார். அமிர்தலிங்கம் முகத்தை மூடிக்கொண்டார். பையன் அப்படி சொன்னோன்னா முகத்தை மூடிக்கிட்டாரு. உங்கள் இருவருக்குமாவது வேறு மாதிரி நான் நடந்து கொள்ளலாம். நான் தூக்கிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத உண்மையை சொன்னால் என்ன? அதாவது அமிர்தலிங்கத்துக்கும் மங்களத்துக்குமாவது நான் வந்து வேற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பையன் மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தூக்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயிர் போகிற பிறகு என்ன தூக்கி போட்டு என்ன செய்யறது? அதனால நான் தூக்கிற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத போல உண்மையை சொன்னால் என்ன? இன்று முழுவதும் இருப்பேனோ என்னவோ? அமிர்தலிங்கம் நடுங்கினார். தன்னை எறியாமல் மறுபடியும் காகிதத்தை வாசித்தார். இது ஒரு மாதிரி முடிந்து விட்டால் எனது மனம் நிம்மதியாகிவிடும் அப்படின்னு சொல்றாப்புல. அமிர்தலிங்கம் பத்திரத்தை கவனித்து வாசிக்க ஆரம்பித்தார். அது அந்த வரியும் நம்ம ஒரு அருமையான வரிதான், நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு வரி. அமிர்தலிங்கம் பத்திரத்தை கவனித்து வாசிக்க ஆரம்பித்தார். பழைய வக்கீல் ஆகிவிட்டார். ஒரு அதான் அனுபவமான வக்கீலுக்கும் புதுசா வந்திருக்கிற வக்கீலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, புது வக்கீல் வந்து இப்ப சேர்ந்திருக்கிற வக்கீல் வந்து அந்த என்ன பத்திரமா இருந்தாலும் டாக்குமெண்டா இருந்தாலும் அந்த செய்திகளா இருந்தாலும் அதை வந்து பொறுமையா கவனிச்சு அப்படியே திருப்பி 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 படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அனுபவசாலிகளுக்கு வந்து இந்த கேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரத்தின சுருக்கமா அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் அவர் வாசித்த உடனே புதுமைப்பித்தன் வந்து அந்த வரியை வந்து எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார். அமிர்தலிங்கம் பத்திரத்தை கவனித்து வாசிக்க ஆரம்பித்தார். பழைய வக்கீல் ஆகிவிட்டார். என் முன்பாக கையெழுத்து போட்டாலே போதும் என்றார். அந்த லெட்டருக்கு வந்து என் முன்பாக கையெழுத்து போட்டா போதும் சொல்லி, நீ ஒப்புக்கொள்வதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நீ சொல்லிட்ட, அதனால சந்தேகம் கிடையாது. உனது மைத்துனன் தப்பித்துக் கொள்வான். ஆனால் உன்னை சிறையில் போடுவதற்குள் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படியா? அந்த பயலை கொல்வது குற்றம் அல்ல. நல்ல மனிதன் எவனும் அவனை கொன்று விடுவான். அந்த ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. அந்த நடந்து வந்து அந்த பையன் யாருன்னு தெரியல. அந்த பையன் வந்து கொல்றதை பத்தி வந்து குற்றமும் கிடையாது. அப்படியே இல்லாட்டும் எவனா நல்ல மனிதன் கூட அவனை கொன்னு தீர்த்திருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கொலைதான் என்றார் வக்கீல். கிட்டுவிற்கு அர்த்தமாகவில்லை. கொலைதான். நீ எனது வாழ்க்கையின் ஏமாற்றம். நீ வந்து என் மகனா இருந்தா கூட என் வாழ்க்கையில வந்து நீ ஏமாற்றம் தான். எனது புகழையும் பட்டத்தையும் தேடும் அவசரத்தில் உன்னை மறந்தேன். அது காரணம் என்ன அப்படின்னா, நீ ஏமாற்றான நீ மட்டும் இல்ல, நானும் ஒரு காரணம் தான். அது காரணம் வந்து நான் புகழ் அடையணும், பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த அவசரத்திலேயே நான் உன்னை கவனிக்காம விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதுக்கு வந்து பையன் சொல்ற, அப்பா அதற்காக வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாப்புல. சரி கையெழுத்த போடு அப்படின்னு சொல்லி கையெழுத்த போட சொல்றேன். கிட்டு கையெழுத்துட்டான். கவலைப்படாதே, அரை மணி நேரத்தில் இதை கோர்ட்டு கொண்டு போய் விடுகிறேன். பத்திரத்தை பைக்குள் வைத்துக் கொண்டார். என்னை நம்பு. உன்னிடம் சில விஷயங்கள் கேட்க வேண்டும். கேஸில் சில விளங்கவில்லை. நீ கேஸை பேப்பரில் பார்த்தாயா? அந்த லெட்டரு கொடுத்த உடனே அந்த லெட்டருக்கும் கேஸ்ல இருக்கிற விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம இருக்கிறதுனால இவருக்கே ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த கேஸ்ல வந்து நீ பேப்பர்ல பார்த்தே என்னன்னு தெரியல. அதுல என்ன செய்தி கொடுக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஆனா இருந்தா கூட எனக்கு நீ நீ லெட்டர் கொடுத்து நான் வாசிச்ச பிறகு எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் விளங்காமல் இருக்குது. அதை கொஞ்சம் நீ நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ கேஸ பேப்பரில் பார்த்தாயா? ஆமா, நேற்று வரை அவன் தப்பித்துக் கொள்வான் என்று நம்பியிருந்தேன். அதாவது அந்த குற்றவாளி கூண்டுல இருக்கிறவன் வந்து நேத்து வரைக்கும் வந்து தப்பித்துக் கொள்வான் என்றுதான் நம்பியிருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதிலிருந்து
கேஸ் என்றால் உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று தெரிகிறதே அப்படின்னு சொல்லுது. இறந்தவன் எப்படி இருப்பான் என்று சொல் பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறார். அந்த இறந்தவன் எப்படி இருப்பான் என்று சொல் பார்ப்போம். அப்படி ஒன்றும் இல்லையே. அவன் அப்ப இறந்தவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒண்ணும் தெரியலன்னு சொல்ற. ஆனா அவன் கையில் இருந்த மோதிரம் அதை பற்றி அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப கையில் இருந்த மோதிரம் அதை பற்றி கிட்டு தலையாசிதான். அந்த கையில் இருந்த மோதிரம் அப்படின்னா அந்த தபாலில் லெட்டர்ல அவர் கொடுத்த லெட்டர்ல வந்து இந்த விஷயத்தை எழுதியிருக்காங்கன்னு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு. அப்ப இந்த விஷயம் வந்து கோர்ட்டு கொடுத்த அந்த செய்தியிலேயோ அந்த வழக்கினுடைய சம்பந்தமான ரெக்கார்டுகள்லயோ எதுவுமே இல்ல. அதனாலதான் அவர் வந்து கையில் இருந்த மோதிரம் பற்றி அதை பற்றின்னு கேட்டோன்னா கிட்டு தலையை அசைத்தான். போலீசார் வரும்பொழுது பிணத்தின் மீது அது இல்லை. எது இல்லை? அந்த மோதிரம் இல்லை. ஒரு சாட்சி அதை பற்றி சொன்னான். இந்த மோதிரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாட்சிகள் விசாரிக்கும் போது ஒரு சாட்சி வந்து அதை பத்தி சொல்லியிருக்கான். கொலை செய்யப்பட்டவன் அதை அவனிடம் இறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு காட்டியிருக்கான். அந்த சாட்சி சொன்னவங்கிட்ட அந்த கொலை செய்யப்பட்டு கிடந்த அவன் வந்து அந்த சாட்சிகிட்ட வந்து அந்த மோதிரத்தை காட்டி பேசிட்டு இருந்திருக்கான். ஆமாம், அதை பற்றி உனக்கு தெரியுமா? ஞாபகப்படுத்திப்பார். அது ஒரு மலையாள பெண் கொடுத்தது என்று உனக்கு சொல்லி இருக்கிறானா அப்படின்னு சொல்லி இருக்கான். இது இவன் வந்து ஏதோ சின்ன சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் வருது. ஆமாம், எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கிறது. அதை பிணத்தின் மீது காணோமே, நீ எடுத்தாயா அப்படிங்கிறாரு அமிர்தலிங்கம். ஆமா, நான் தான் எடுத்தேன் என்றான் கிட்டு. ஒரு மௌனம். அமிர்தலிங்கம் விரல்களை சுடக்கி கொண்டார். அது எங்கே வச்சார்? அப்பா, நீங்கள் என்னை இந்த சிதியில் எப்படி கிராஸ் எக்ஸாமின் செய்தால் மிகவும் களைப்பா இருக்கிறது. அப்ப இப்படி கேட்டோன்னா மோதிரத்தை எங்க வச்ச அப்படி இப்படின்னு கிராஸ் கேள்வி கேட்டோன்னு அவனுக்கே வந்து ஒரு களைப்பு ஏற்பட்டுருச்சு. உடனே என்னால சொல்ல முடியல, நீங்க மங்களத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. கிட்டு அப்படி ஒண்ணும் இல்ல, தெரிந்தவரை சொன்னால் போதும், அனாவசியமா நேரம் கழியாது, அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அந்த மோதிரத்தை நானே எரிந்து விட்டேன், எங்கே போட்டேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. மனம் குழம்பியிருந்திருக்கும், ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்றாப்புல. மோதிரத்தை வந்து நான் எங்க போட்டேன்னு தெரியல, அதனால இல்ல நீ வந்து மனம் குழம்பி இருக்கிறதுனால உனக்கு தெரியல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. பிரயோசனம் இல்லை. அப்ப ஞாபகப்படுத்துறதுக்கு தான் முடியலையே, பிரயோஜனம் இல்லை என்றான் கிட்டு சற்று நேரம் கழித்து. நீதான் அவனுடைய புஸ்தகத்திற்கு பின் ஒளித்து வைத்தாயா என்றார். இப்ப வந்து அவனுடைய புஸ்தகத்திற்கு பின் ஒளித்து வைத்தா, இந்த வரியுமே வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் யாரு இருந்துச்சுன்னு அந்த கேஸ்லயே இந்த மோதிரம் சம்பந்தப்பட்டது வரல அப்படின்னு சொன்னா கூட, இது எப்படி நீதான் அவனுடைய புஸ்தகத்திற்கு பின் ஒளித்து வைத்தாயா என்று கேட்டிருக்காரு. கிட்டுவின் முகம் மலர்ந்தது. ஆமாம், இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, அங்கேதான் வைத்தேன் என்றான். அப்படியா, நன்றாக அர்த்தமாகிவிட்டது. சின்ன விஷயம், குழப்பத்தை விளக்கி விட்டாய். போய் வாருங்கள் அப்பா, நீங்கள் வந்ததற்கு போங்க, எல்லா குழப்பம் வந்து தீர்ந்துருச்சு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அனுமதி கொடுத்து வணக்கம் சொன்ன மாதிரி சொல்றாப்புல. மங்களத்தை பார்த்துக் கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு கேட்கிறாரு. அமிர்தலிங்கத்தின் கண்களில் நீர் துளித்தது. இன்னும் நீர் துளிச்சா கூட இன்னும் சந்தேகமா உனக்கு அப்படின்றாரு. அமிர்தலிங்கம் வெளியே வந்து மோட்டாரில் ஏறினார். அந்த ஏறின உடனே உள்ளிருந்து விம்மி எழும் அழுகை குரல் கேட்டது. இந்த வரியில வந்து நாம வந்து இத புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. அதாவது அமிர்தலிங்கம் வெளியே வந்து அப்ப ஆனா டாக்டர் சொல்லியிருக்கிறார்ல, இவன் வந்து எவ்வளவு நேரம் இருப்பான்னு தெரியாது, எப்ப முடியும்னு தெரியாது, அதனால சொன்னதுனால அமிர்தலிங்கம் எல்லாம் பேசி அந்த லெட்டரை வாங்கிட்டு அவர்கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து வந்த பிறகு வெளியே வந்த பிறகு உள்ளிருந்து விம்மி எழும் அழுகை குரல் கேட்டது. இந்த வழக்கமா விம்மி அழுகிற குரல் கேட்டுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நாம் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்பதை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வரி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அந்த கேஸில் அமிர்தலிங்கம் கடைசியா அப்ப அங்க கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸில் அமிர்தலிங்கம் கடைசியாக பேசும்போது மோசமாக இருந்தது எல்லோருக்கும் ஆச்சரியம். அந்த கேஸ்ல வந்து கட்சிக்கக்கூடிய தன்மையில வந்து கேஸ வாதாடுறது வந்து ரொம்ப சிறந்தவரும் தெரியும் எல்லாருக்கும், மத்த வக்கீல்களுக்கு. ஆனா இந்த விஷயத்துல இப்ப போயிட்டு வந்த பிறகு
அவருக்கு வந்து அந்த வாதாடிய தன்மையை பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்றாங்க. அதுக்கு அவருக்கு அப்படி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, குற்றவாளிக்கு பரிந்து பேசுற மாரி அவரு பேசுறாரு அப்படின்னு சொல்ற மாரி இது பண்றாங்க. அவர் தமது மகனுடைய கடிதத்தை வெளியில் எடுக்கவே இல்லை. அப்படி இருந்தா கூட மகன் கொடுத்த கடிதத்தை வந்து வெளியில எடுக்கவே இல்லை. ஜூரர்கள் அவனை குற்றவாளி என்று அபிப்பிராயப்பட்டார்கள். தீர்ப்பு கூற நீதிபதி கருப்புக்குள்ளாவே அணிந்து கொண்டார். திவான் பகதூர் அமிர்தலிங்கமும் ஜூனியரும் வெளியே வந்தார்கள். இப்ப இந்த 3 வரியில வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு வந்து குற்றவாளி யார் என்ற தலைப்புல குடுத்தா கூட, இன்னமும் நமக்கும் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. படிக்கிறவங்களுக்கும் இப்படித்தான் இருக்கும் பொழுது. அதாவது பாருங்க, அவர் தம் மகனுடைய கடிதத்த வந்து வெளியில எடுக்கல. ஜூரர்கள் அவனை குற்றவாளின்னு அபிப்பிராயப்பட்டாங்க. தீர்ப்பு கூற வந்து நீதிபதி கருப்புக்குள்ள அணிஞ்சிட்டாரு. அப்போ தீர்ப்பு கூறிட்டாருன்னு அர்த்தமாயிருது. திவான் பகதூர் வந்து அமிர்தமும் ஜூனியரும் வெளியே வந்துட்டாங்க. கேஸ் தான் முடிந்து விட்டதே. அப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இவன் தான் குற்றவாளி என்று நீ திட்டமா நினைக்கிறீரா என்றார். அப்ப கேஸ் முடிஞ்சோனே அந்த ஜூனியர் வக்கீல்கிட்ட வந்து இவர் அமிர்தலிங்கம் கேட்கிறாரு, என்னப்பா நீ வந்து இந்த குற்றவாளி கூண்டுல இருக்கானே இவன் தான் உண்மையான குற்றவாளி நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஜூனியர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு முழிக்கிறான். என்ன இது இப்படி கேள்வி அதிசயமா கேட்கிறாரே, அப்படின்னா அப்போ உமக்கு எதுவும் சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனது மகன் கொடுத்த கடிதத்தை யார்கிட்ட அவர்கிட்ட கொடுக்கிறார். யார்கிட்ட ஜூனியர் வக்கீல்கிட்ட கொடுக்குறாரு. இதையும் வாசியும். இதற்காகத்தான் மத்தியானம் சென்றேன். இதை வாங்குறதுக்கு தான் நான் வந்து மத்தியானம் வாங்குறதுக்கும் இல்ல, இந்த விஷயமாகத்தான் நான் மத்தியானம் சென்றிருந்தேன் சொல்றாரு. அவர் வாசித்து முடிக்கும் வரை காத்திருந்தார். அப்புறம் என்றார் ஜூனியர். அப்ப வாசிச்ச உடனே அதுல வந்து விவரம் பூரா இருக்குல்ல. அந்த விவரம் வந்து நமக்கு தெரியல. அவங்க 2 பேரும் தெரியத்தானே செய்யுது. அப்ப அந்த விவரத்த படிச்சுட்டு அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லி ஜூனியர் ஆச்சரியத்துடன் கேட்கிறார். எனது மகனை சில கேள்விகள் கேட்டேன். செத்தவன் போட்டிருந்த மோதிரத்தை பற்றி கூறினான். அதாவது அந்த கொலை செய்யப்பட்டு கடந்தவனுடைய மோதிரத்தை பற்றி கூறினான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜூனியருக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகரித்தது. அவன் அதை எடுத்து விட்டானாம். அது அவன் மீது இருக்க அவனுக்கு பிடிக்கவில்லையாம். அப்படியா? அவன்தான் அந்த புஸ்தகத்தின் பின்புறம் ஒளித்தானாம். ஆமாம் சார். கேஸில் மோதிரத்தை பத்தி பேச்சே இல்லையே சார் அப்படிங்கிறான் இவன். ஆமாம். அதுதான் செத்தவன் மோதிரம் வைத்திருந்ததே கிடையாது. செத்தவன் வந்து மோதிரம் வச்சிருந்ததே கிடையாதுங்கிற நிலைமை ஆகி போச்சுல. அதை பற்றி என் மகனுக்கு எப்படி தெரியும்? அவன் அருகில் அங்கிருந்தால் தானே என்றார். இப்ப பாருங்க, அந்த லெட்டரை கொடுக்கல. அந்த மோதிரத்தை எடுத்தது பையன் தான் ஒளிச்சு வச்சான்னு தெரியல. எல்லாம் கேஸ் இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. கேஸ் முடிஞ்ச உடனே அப்போ வந்து செத்தவங்கிட்ட வந்து போலீஸ்காரன் வரும்போது மோதிரம் இல்ல. அப்ப செத்தவங்கிட்ட தான் மோதிரமே இல்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அப்ப மோதிரமே இல்லாத போது என் மகனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஏன்னா இவரு வந்து இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பையன் வந்து இறந்து போயிட்டான். அது ஒண்ணும் இப்ப செய்ய முடியாது. ஆனா பையன் இறந்து போயிட்டா கூட வந்து இன்னமே அந்த பையன் தான் குற்றவாளின்னு சொல்லி ஒண்ணும் பிரயோஜனமா ஆக போறதில்ல. ஆனா இவரு வந்து அப்படி சொல்லியிருக்கிறது, அந்த லெட்டர் குடுத்திருந்தால், ஒருவேளை அந்த இப்ப குற்றவாளி கூண்டில் இருக்கிறவர் தப்பிச்சிருப்பாரே! அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா இது கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கதையாத்தான் இருக்கிறது. எனக்குமே இந்த இடத்தில் வந்து சிறு குழப்பம் தான். ஏன் வந்து அவரே வந்து உண்மைய சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு அந்த பையனையாச்சும் வந்து இந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க விட்டுருக்கலாமே! ஏன் சொல்லாம விட்டார்? இதனுடைய உள் அர்த்தம் என்ன? அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இப்போ கதையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆளுமைகள்ட்டயே நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். அது புதுமைப்பித்தனுடைய கேள்வியா இருந்தாலும், என்னுடைய கேள்வியாகவும் இது அமைந்து விட்டது. திருப்பி திருப்பி படித்தாலுமே அந்த கடைசி வரிகளில் வரக்கூடிய தன்மையை பார்க்கும்போது, இது எப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி உண்மையா தெரியவில்லை. உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸாக, சஸ்பென்ஸாக முடிந்த ஒரு குற்றவாளி யார் என்பது, குற்றவாளி யாராகவே கேள்விகளாகவே தான் தொக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த தொக்குகளை யாருடைய நிவர்த்தி செய்வார்கள் என்று ஒருவேளை இதற்கு முன்பாக படித்த ஆளுமைகள் யாரும் இதற்கு விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா நாம் முதல்ல படிக்கக்கூடிய கதையாக அமைந்தது. ஒரு நல்ல வாய்ப்பு தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான சேவையாகத்தான் நாம் இதை கருதி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட எழுத்தாளுமைகளுடைய கதைகளை படிக்கும்போது நாம்
மேலும் கதைகளை படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கதை எழுதினார்கள், அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு அருமையான கதையாக இருந்தது. ஒரு நல்ல கதை. நான் இதை வந்து படித்து எடுத்தேன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஒரு இப்படி குற்றவாளி யாருங்கும்போது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையாத்தானே இருக்கும் என்றுதான் நான் தலைப்பை கொடுத்தேன். வழக்கமாக இது வந்து நான் 18ஆம் தேதி சொல்ல வேண்டிய ஒரு கதை தான். இருந்தா கூட ஒரு சில காரணங்களால் வராத காரணத்தினால் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். நல்ல ஒரு கதை. வாழ்க வளமுடன். இத்துடன் கதை முடிகின்றது. நன்றி. நன்றி தோழமையே. நீங்க என்றும் 16 அப்படிங்கறதுனாலதான் 16ஆம் தேதியே உங்களுக்கு கொடுத்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் செய்தி. ஆமா. வழக்கம் போல் தொடக்கத்துல வினாவோட தான் தொடங்கினீங்க. தங்களுடைய சிந்தனை எல்லாமே வினவுதல் என்கிற அடிப்படையிலே இருக்கும். அதனுடைய கதையினுடைய போக்கும் தலைப்பும் அப்படிதான். யார் குற்றவாளி? கேள்விதான். அங்கேயும் ஒரு கேள்வியோடு தான் உங்களுடைய தலைப்பும் தொடங்கியது. மிக்க மகிழ்ச்சி. நல்ல கதையினுடைய ஓட்டத்தை, கதையினுடைய நீங்க என்ன கேள்வி கேட்க வரீங்களோ அதுக்கான பதிலையும் நீங்களே உள்வாங்கிக் கொண்டு, அந்த கேள்வியோடு சேர்த்து அந்த பதிலையும் நாசுக்காக சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிற உங்களுடைய பாங்கு சிறப்புக்குரியது. எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். இருந்தாலும் வழக்கம் போல பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழமை சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். எல்லாரும் இன்னைக்கு பின்னூட்டம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. குறிப்பா ஐயா ஜான் பாக்கியம் ஐயாலாம் இணைஞ்சிருக்காங்க. கணபதி தோழர் இணைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வழக்கம் போல் பின்னூட்டம் சொல்ற மகாலட்சுமி அம்மா, எல்லாரும், ரேவதி அம்மா, எல்லாரும் இணைஞ்சிருங்க. பாண்டிச்செல்வம் புதுக்கோட்டை அவங்க இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் பின்னூட்டம் சொல்ல விருப்பப்படுறவங்க அத்தனை பேர் கை உயர்த்துங்க. கேள்விக்கு பதில் சொல்றது தான் என்னுடைய ஆவலான எதிர்பார்ப்பாகவும் பார்க்கிறேன் பின்னூட்டத்தில். நன்றி. பின்னூட்டத்தை தொடங்குங்க. சிவசுப்பிரமணியன் தோழர் பின்னூட்ட தொடங்குங்க. பின்னூட்டத்தை மேனாள் பொதுச்செயலாளர் இருக்காரு. இல்லையே, அவங்க இல்லையே. இல்லையா? இல்ல 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 இல்ல. இந்த மைக் கொஞ்சம் அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கேக்குதுல்ல? நல்லா கேட்குது. கேள்வியின் நாயகனான கணேசன் சாத்தூர், முனைவர் சாத்தூர் கணேசன் இன்னைக்கு குற்றவாளி யார் என்பதை ஒரு ஐயப்பாடுடனே அவருக்கே உண்டான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதுல புதுமை பித்தன் கதையை அழகா கொண்டு போய் நல்லா முடிச்சிருக்கிறாரு. அமிர்தலிங்க மகன் கிட்டு மோதிரத்தை எடுத்ததே ஒப்புக்கொண்டான். கடிதத்துல உண்மையெல்லாம் எழுதி தனக்கு உடல்நல குறைவு இருக்கு, டாக்டர்கள் கையை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிட்டு உண்மையை எல்லாம் கடிதத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். இவர் அமிர்தலிங்கம், அதாவது கிட்டுனுடைய அப்பா அமிர்தலிங்கம், அதை ரெண்டையும் மறைச்சிருந்தாரு. மோதிரத்தையும் மறைத்திருந்தாரு, கடிதத்தையும் மறைத்திருந்தாரு. ஆனா அந்த ரெண்டையும் பற்றி ஜூனியரிடம் அமிர்தலிங்கம் தன்னுடைய ஜூனியரிடம் நல்லா உண்மை சொல்றாரு. இப்போ இதுல தீர்ப்பு கூற நீதிபதி கருப்பு குல்லாவை அணிந்தார் அப்படின்னு சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துருந்தாங்க. தீர்ப்பு என்னன்னே கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க வெளியில வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அமிர்தலிங்கத்துக்கும் அமிர்தலிங்கத்தினுடைய ஜூனியருக்கும் தீர்ப்பு நன்றாகவே தெரியும். ஏன்னா கிட்டு கொலை செய்யவில்லை அப்படிங்கிறத ஆணித்தரமா மறைச்சிட்டாங்க. அதனால இவங்க கிட்டு குற்றவாளி இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்லி விடுவார் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க. அமிர்தலிங்கம் தன்னுடைய ஜூனியரிடம் நடந்த உண்மைகளெல்லாம் சொல்றாரு. அந்த கடிதம், மோதிரம் எல்லாத்தையும் சொல்றாரு.
தீர்ப்பு கூற நீதிபதி கருப்புக்குல்லா. கருப்புக்குல்லா அப்படிங்கும் போதே என்ன, அது வந்து அது இந்த ஒரு நீ குற்றவாளி இல்லை என்று சொல்ல போறாரு அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறார். இதுல வந்து கிட்டு குற்றவாளி, ஆனா அதை மறைத்த அவனுடைய அப்பா அமிர்தலிங்கம் வக்கீல் வந்து பெரிய குற்றவாளி என்பதைத்தான் புதுமைப்பித்தன் இந்த கதையின் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார் என்றே நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த அளவுல பொதுவா வந்து நீதிக்கு பின் பாசம் அப்படின்னு திரைப்படங்கள் எடுத்துக்கலாம், அதை பார்த்து நம்ம ரொம்ப ரசிக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா உண்மையில் யதார்த்தத்தில் பாசத்திற்கு பின் தான் நீதி அப்படிங்கிறது இந்த கதையின் மூலம் புதுமைப்பித்தன் நிரூபித்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையா. ஐயா சாத்தூரார் கதைய நல்ல அருமையா சொன்னாரு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி. மகாலட்சுமி அம்மா. நன்றி. நீங்க சொன்ன பதிலுமே எனக்கு கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. உண்மைதான். அதாவது அந்த லெட்டர்ல இருந்து சொல்லாட்டா கூட கிட்டுதான் குற்றவாளிங்கிறது வந்து நீங்க ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்ப கிட்டு வந்து குற்றவாளி, அவங்க அப்பா பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்றத நம்ம அப்படி கூட எடுத்துக்கிடலாம். இப்ப வந்து உங்களுடைய பதில்னால எனக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குது. நன்றி. வாழ்க வளமுடன். உங்க பதிலே முழுமைன்னு வரல, கொஞ்சம் திருப்தி இருக்கு, கொஞ்சம் குற்றத்தை எல்லாம் கொஞ்சம் அமிர்தலிங்கம் அவர் எப்பவுமே கொஞ்சம் தான் மன திருப்தி ஆகும். அமிர்தலிங்கம் அதை மறைக்காரு, அவர் பெரிய குற்றவாளி அப்படின்னு தான் புதுமைப்பித்தன் சுட்டி காட்டுகிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. பாசத்திற்கு பின் தான் நீதி அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் கோடிட்டு காட்டுகிறார். நன்றி. நன்றி மகாலட்சுமி அம்மா. வணக்கம் அனைவருக்கும். கலை இலக்கிய பெருமன்ற இதயங்களை இணைக்கும் இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சாத்தூர் கணேசன் சார், நீங்களும் மிகப்பெரிய என்ன சொல்றது, அந்த ஒரு பெருச்சாலின்னு சொன்னீங்க இல்லையா, பழம்பெருச்சாலி. பழம்பெருச்சாலி கதை சொல்லி நீங்க தான் சார். எவ்வளவு, அதாவது இந்த உலகத்திலேயே உரைநடைக்கு பொருள் சொன்ன முதல் மனிதர் நீங்க தான். ரொம்ப அற்புதமாக அந்த கதையை ஒவ்வொரு வார்த்தையும் வாசிச்சு செய்யுளுக்குத்தான் பொருள் சொல்லுவாங்க. நீங்க அந்த கதைக்கே பொருள் சொல்லி எல்லாருக்கும் ஒரு புரியுற மாதிரி, ஒரு குழந்தைங்க கூட எங்க ஸ்கூலுக்கு கூட வந்து கதை சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாக அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 அதுக்கு பொருள் மாதிரி சொன்னீங்க இல்லையா, ரொம்ப அருமையா இருந்தது. உங்க கதை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் கணேசன் சார். நன்றி. அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அது எனக்கு அந்த இது வருது, இந்து பெண்களுக்கு மட்டும்தான் வெக்கம் வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல. எல்லா பெண்களுக்கு தானே வெட்கம் வரும், அது ஏன் அந்த இடத்துல அந்த ஆசிரியர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கும் அந்த புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கு. அடுத்து, உங்களுக்கு யார் குற்றவாளின்னு சந்தேகம், குற்றத்தை செய்யறவங்களை மறைக்கிறது மிகப்பெரிய குற்றம். அவங்கதான் மிகப்பெரிய குற்றவாளி. நான் அதான் ஐயா சுப்பிரமணியம் ஐயா சொன்ன மாதிரி அவங்கதான் கிட்டுவோடைய அப்பா தான் குற்றவாளி அப்படிங்கிறது என்னுடைய கதை கேட்ட அந்த இதுல எனக்கு அதுதான் தெரியுது. அதோட யார் குற்றவாளியா இருந்தா என்ன, பாசத்துக்குரிய மகனே இறந்துட்டான். எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மரண படுக்கையில இருக்கும்போது இவர் நிறைய இந்த கேள்விகளை கேட்கிறாரு. அப்பா மகன் அப்படிங்கிற உறவு வந்து ஒரு விட்டேத்தியான உறவா இந்த கதையில போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் பேசிக்கிறது இல்ல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு உறவு சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. கடைசியில அந்த குழந்தை வந்து அந்த மனைவி கிட்டுவோடைய மனைவி விம்மி அழுதாள் அப்படிங்கிறத அந்த இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இறப்பு தான் அந்த வீட்டுல நடந்திருக்கு. அதை கூட கண்டுக்காம கிட்டுவங்க அப்பா அமிர்தலிங்க வெளியே வந்துட்டாரு. கதை வந்து
நான் படிக்கல, ஒரு தடவை கூட வாசிக்கல. ஆனா நீங்க சொல்ற அந்த இதுல ரொம்ப அழகா புரிஞ்சு நல்லா இருந்துச்சு. கதை வந்து ரொம்ப உள்வாங்கி கொள்ற ஒரு திறமையா இருந்துச்சு, இதா இருந்துச்சு. அடுத்து அதான் சொன்ன இல்லையா, உரைநடைக்கு பொருள் சொன்ன மேதை நீங்கள் தான். நன்றி. கருமுருகன் ஐயாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் சேவை. நன்றி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக அன்பு சகோதரி ரேவதி அம்மா, எப்பதான் இணைஞ்சிருக்கா, மைக்கு கனெக்ட் ஆகல. ரேவதி அம்மா, சரி, அவங்க கனெக்ட் ஆகிற வரையும் அவங்களுடைய தோழி அரச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி ஐயா கணேசன் சார் அவர்கள் ஒரு முன்னோட்டம், கதாசிரியரை பற்றிய ஒரு முன்னோட்டம் கொடுத்தாங்க. அது பயனுள்ளதா இருந்துச்சு, நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாவும் இருந்துச்சு. அருமை. அடுத்து கதை, நிறைய விஷயங்களை குறிப்பால் கதாசிரியர் இதுல சொல்லியிருக்காரு. நேரடியா சொல்லலை, இதுதான் அப்படின்னு பொருள் சொல்லாம நிறைய விஷயங்களை இந்த கதையில குறிப்பால் உணர்த்தி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கதை. அடுத்து கதை சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாரு. அது என்ன சொல்ற, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க, ஒவ்வொரு இதையும் அடுத்தடுத்து அழகழகா கொண்டு போனாரு, நல்லா புரியும்படியாவும் சொன்னாரு. ஆனா ஒரு விஷயங்க, இன்னைக்கு நாமெல்லாம் தப்பிச்சோம். இந்த கதையை நீங்க யாராவது சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு கணேச சார் கேள்வியாலே தொலைச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னாரு, அத நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த லெட்டர்ல எழுதியிருக்காருன்னு நீங்களுமே சொல்றீங்களே, என்ன எழுதியிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுனதையாவது எங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு இன்னைக்கு பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு கதை சொல்ல வேற ஒருத்தரா இருந்தா திக்குமுக்காடி இருப்பாரு. நிறைய கேள்வி கணைகள் இந்த கதையில இருக்கு. இன்னைக்கு அவர் எடுத்துக்கிட்டு நம்மள தப்பிக்க விட்டாரு. ரொம்ப சிந்திக்க வேண்டிய கதை, அருமையான கதை. அதாவது யூகிக்கிறது எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது இப்படி இருக்கும்ன்றத சிந்திக்க வைத்த ஒரு கதை. ஐயா அவர்கள் அருமையாக சொன்னாங்க. ஐயாவுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரச்சல்லியம்மா, ஒரு உண்மையை ஓங்கி அடிச்சிட்டீங்க. இன்னைக்கு சொல்லி இருந்தா ராத்திரி 12 1 மணி, ஏன் நாளைக்கு 8 மணி ஆனாலும் முடியாது. தூக்கத்துல கூட எழுப்பிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லிருங்க. நீங்க பேசிட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எனக்கு கூப்பிட்டுவாரு போன்ல, பேராசிரியரே அது என்ன அந்த விளக்கம், நீங்க எனக்கு தனியாவது சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் ஒரு சிந்தனை சிற்பி, அதனால கேட்பாரு. அருமை அருமை. அடுத்து முனைவர் அம்மா ராஜாமணி அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பாக கதை சொன்ன சாத்துரை தோழர் அவர்களுக்கும் கணேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதுல குற்றவாளின்னு ஒரு கதையில சொல்லல புதுமைப்பித்தன் ஐயா அவர்கள், சமூகத்துல பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்காமல் குற்றவாளி ஆக்குகிறார்கள், இந்த சமூகத்தை பாழாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் மனசுல வச்சிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா பையனை சொல்லும்போது சொல்லுவாரு, நான் பணம் புகழ் பட்டம் இதுக்காக தான் ஓடிட்டு இருந்தேன், உன்னை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பெரிய வக்கீலாக இருந்தாலும் கூட தன்னுடைய பையனை அவர் கவனிக்காம விட்டாரு, அதனால பையன் பாழா போயிட்டான். அப்போ குழந்தைகள் பாழாக போவதற்கும் குற்றவாளிகள் ஆவதற்கும் அந்த பெற்றோர்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி இவ்வளவு அதான் சுத்தி இருக்கிறார். அப்பா தன் பையனை இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறதுக்காக வச்சுட்டாருங்கிறது கிளியரா எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதனுடைய மைய கருத்து சமூகத்தை சாடுவது. பெற்றோர்கள் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், குற்றவாளிகள் யாருமே கிடையாது, அப்ப வளர்க்க தெரியாத பெற்றோர்கள் தான் அவர்களை குற்றவாளி ஆக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் என்னுடைய இதுவா இருக்கு. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரியும் அப்பா பையனுடைய தப்பை மறைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அதுல.
அதுதான் சிறப்பு ஐயா. இன்னைக்கு அருமையா சொன்னாரு, கதை சொன்னாரு. அந்த அருட்செல்வி அம்மா சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போதே ஏதோ நிறைய எல்லாருக்கும் ஒரு கேள்விகளை வச்சாரு. யாரு பதில் சொல்லுவீங்க இந்த கொஸ்டின்? சில நேரம் ஆசிரியர்கள் வகுப்புல வரும் பொழுது இன்னைக்கு யாருக்கு இதுக்கு பதில் சொல்ல போறாங்க அப்படின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஊன்றி அவங்க கவனிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேள்வியை முதல்ல வச்சுட்டாரு, யாருக்கு இதுக்கு பதில் சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு. அருமையாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நல்ல கருத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க திருமதி ராஜாமணி அம்மா. பெற்றோர் பிள்ளைங்களை சரியா வளர்க்கலனாலே அவங்க குற்றவாளி தான் அப்படிங்கறத நல்ல கருத்து. நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஐயா டிஓ எதுவும் சொல்றீங்களா? தோழர் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தேன். நல்லா டிஎஸ்என் ஐயா 2 வார்த்தை இல்ல 2000 வார்த்தை கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இப்ப நேற்றைய கதையில எப்படி அந்த கதை கரு உண்மையிலே பொருத்தமானதானான்னு ஒரு கேள்வியை ஏகோபித்த முறையில எல்லா ஈவன் நம்மளுடைய மகளிர் அனைவருமே அதெல்லாம் பொருத்தமான கதை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களோ. ஆனா நம்முடைய கேள்வி நாயகனுடைய இன்னைக்கு அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அறச்செல்வி அம்மா நீதிபதியாக இருந்து சொன்னதா அப்படியே வழிமொழிகிறேன். அதான் அவரு இப்ப நம்மள இந்த பக்கம் விட்டுட்டு அவரு அங்க உட்கார்ந்து கதை சொல்லிட்டு நம்மளை துவக்கி விட்டுருக்காரு. என்ன சொல்றதுன்னு அவரே கேட்டுட்டு வழக்கமா அவர் பந்து அவர் பக்கம் இருக்கும், இப்ப பந்தை நம்ம பக்கம் தட்டி விட்டாரு. இது அருமையான கதை, அழகாக சொன்னாரு. யூகங்களுக்கு அநேக யூகங்கள் சந்தேகங்களுக்கு வழியாக சொல்லிட்டு அவரே விடை சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, உண்டாலம்மா இவ்வுலகம் உலகு அப்படின்னு அதே மாதிரி இப்படிப்பட்ட நம்முடைய தோழமைகளால் தான் நம்முடைய கதை சொல்லும் நிகழ்வு சிறக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் பொதுவுடைமை நூற்றாண்டு விட்டு தியாகங்களும் வரலாறு நிறைந்த நம்முடைய பொது உடைமை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னை மாவட்டம் முன்னெடுக்கும் தொடர் இணையவழி அந்த பொது அறியப்படாத தோழர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுல சிறப்பாக பாடிவிட்டு உடனே இங்க கதை சொல்ல வந்திருக்காரு. அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் சொல்றேன். உண்டாலம்ம உலகம் இவ்வுலகம் இவரால் இந்த மாதிரி தோழமைகள் இருப்பதால் தான் நம்முடைய இந்த கதை சொல்லும் நிகழ்வு சிறக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபஞ்சம் நிமிர்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி டிஎஸ்என் தோழர். ஐயா நிறைவா எதுவும் கணேசன் சாத்தூர் ஐயா சொல்றீங்களா? காலத்தின் அருமை கருதி. இல்ல எல்லா நன்றி தோழர்கள் அனைவரும் ஒரு அருமையான விமர்சன கருத்துக்கள் பின்னூட்டங்கள் வழங்கினாங்க. உண்மைதான். அதாவது இந்த கதையை பொறுத்த மட்டும் கிட்டுதான் குற்றவாளின்னு நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. அதுல காரணம் என்ன அப்படின்னா, அந்த லெட்டர்ல எல்லா விவரத்தையும் எழுதியிருக்கிறாப்ல. அந்த கிட்டு குற்றவாளியாக இருந்தா கூட அந்த மோதிரத்தையும் அவன் தான் எடுத்தனா அப்ப கொலகாரனே அவன் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவருடைய மச்சான், அதாவது மங்களத்தினுடைய அண்ணன் கூண்டுல இருக்காப்ல. அப்ப கூண்டுல இருக்கு போகும்போது இதுல அந்த நீங்க முருகன் ஐயா சொன்ன மாதிரி சிவசுப்ரமணியா சொன்னாரு. சொன்னா கூட இன்னமும் அந்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு பதில் இருக்குதே, ஒரு குற்றத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன. ஏன்னா லெட்டரே கொடுக்கல, வழக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா வழக்கு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும் போது இவர் அந்த லெட்டரை காட்டி இருந்தால்தானே அவன் தப்பிச்சிருக்க முடியும். அப்ப உண்மையிலேயே அந்த குற்றவாளி கூண்டுல இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கா இல்ல வெளியில வந்துட்டாங்கன்னா காரணத்துல இருந்தா கூட நமது கருத்து கிட்டு குற்றவாளி, அவங்க அப்பா பெரிய குற்றவாளி, அதெல்லாம் சரிதான். ஆனா அவனுக்கு என்னாச்சு, மங்களத்துடைய அண்ணன் என்ன ஆனா அப்படின்னு சொல்றது இன்னமும் இந்த கதையில நம்ம தீர்க்கப்படாத ஒரு சந்தேகமா தான் இருக்குது. அது என்னுடைய டவுட் தான், கேள்விதான். இருந்தா கூட ஒரு நல்ல கதை தான், அருமையான கதை. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் எழுதியிருக்காங்க. நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி பேராசிரியரே. சொல்லுங்க. கேள்வியின் நாயகனுக்கு புதுமை பித்தன் தீர்ப்பு சொல்ல வேணும். புதுமை பித்தன் தான் ஐயத்தை நீக்கணும். நீங்க கரெக்டா சொல்றீங்க. எழுதின ஆள் சொன்னா மட்டும்தான் அவர் நம்புவாரு.
வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா ஐயன் வள்ளுவனையே எதிர்பார்த்த ஆள் அவரு. ஆமா, நன்றி அம்மா. சாந்தி அம்மா கை உறுத்துனீங்க. சாந்தி அம்மா பின்னூட்ட சொல்லுங்கம்மா. அம்மா சாந்தி அம்மா கை உறுத்தீங்க, எடுத்துட்டீங்கம்மா. ஓகே, நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா. ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. எங்க கணேசன் ஐயா, உண்மையான குற்றவாளி இன்னைக்கு நான் தான் கதை சொல்லணும். இல்ல நீங்க அப்படி யார் பார்த்தா குற்றவாளின்னு கேட்டதுல எத்தனை குற்றவாளி வெளியே வந்திருக்காங்கன்னு பாத்துக்கங்க. அப்படி பாத்தீங்கன்னா நான் தான் குற்றவாளி. இத சரியா நான் காலையிலே கேட்டிருக்கலாம், பண்ணிருக்கலாம். நான் மாலை நேரத்துலதான் அது பேசினேன் உங்கள்ட்ட. அது அப்படி பாத்தீங்கன்னா முதல் குற்றவாளி நான் தான். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. புதுமை பித்தன் ஐயா சொல்லியிருந்தா ஒரு குற்றவாளி தான் கிடைச்சிருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் சொல்லாது விட்டதோட மகிமை தான் இத்தனை குற்றவாளிகள் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா கேள்வி எழுப்பிய விதம், கதை சொன்ன விதம் எல்லாமே மகிழ்வா இருந்தது. ஐயாவோட சிரமத்துக்கு மன்னிக்கணும். நாளைக்கு நான் கதை சொல்றேங்க ஐயா. நன்றி. உங்களுக்கு நாளைக்கு வேற ஆள் இருக்காங்கம்மா. நாளை மறுதினம் நான் நிகழ்ச்சி முடியும் நான் உங்களுக்கு அலைபேசியில தொடர்பு கொள்றேம்மா. நன்றிங்கய்யா. நன்றி. ஓகே, நன்றிம்மா. நன்றிம்மா. வணக்கத்துக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணேசன் சார் திடீர்னு ஒரு ஏற்பாடா இருந்தாலும் மிக அருமையா, அது ஒரு சிக்கலான கதையும் கூட. இந்த முதல் தடவையிலேயே வாசித்து புரிந்து கொள்ள முடியுமான்றதே தெரியல. இதுல ரொம்ப விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் நிறைஞ்ச கதையா இருந்தது. சார் வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவருக்கு இந்த மாதிரி கதைகள் தான் பொருத்தமா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வர்றது, நிறைய அவரை ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துட்டே போனார். இதுல குற்றவாளி அப்படின்றதுல யார் குற்றவாளின்றது, அது இன்னமும் வந்து அந்த மோதிரம் இருந்துச்சா இல்லையா, அவன் எடுத்தானா எடுக்கலையா. பொதுவா மரண படுக்கையில் இருக்கிறவங்க சொல்றத டையிங் டிக்ளரேஷன் தான். அதை வந்து ஒரு நீதிபதி வந்து எடுக்கணும். அவன் பெரும்பாலும் உண்மையைத்தான் பேசுவான்ற ஒரு நம்பப்படுகிறது சட்டத்தின் வயிறாகும். போட்டு பொய்யா கூட பேசலாம், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் பெரும்பாலான சட்டங்கள் வந்து டையிங் டிக்ளரேஷன் வந்து உண்மை அப்படின்ற இது அவன் இந்த இவர் கொடுத்துருக்கணும். அந்த இவர் கொடுத்தது அது கேஸ் உண்மையா பொய்யான்றதெல்லாம் இல்லை. அந்த இதை இவர் நியாயப்படி ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் இவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து அதை செஞ்சிருந்திருக்கோம். இந்த கதையில ஃபுல்லா நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க உள்ளுக்குள்ள. இவர் வந்து அம்மா சொன்ன மாதிரி சரியா மகனை வளர்க்காத ஒரு குற்றவாளி. அவ தன்னுடைய அண்ணனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கணவனின் மனதில் அந்த உறுத்தல் இருக்குது, அதை தீர்க்கணுன்றதுக்காண்டி நான் வந்தேன்னு சொல்றாவ. உண்மையிலேயே அதான காரணமா, இல்ல அண்ணனை காப்பாற்றுவதா, இல்லை என்ன அப்படி ஒரு ஒரு அந்த இடத்துல அவளை என்ன செய்வது, அந்த மங்களத்தை என்ன செய்வது அப்படின்றது. இந்த இதெல்லாமே ஒவ்வொரு நீங்க ஒவ்வொன்றா பிரிச்சு பார்த்துட்டு போயிருந்தீங்க. நிறைய குற்றவாளிகள் உள்ள வருவாங்க. அந்த நீதிபதி கருப்பு அங்கேயே வச்சு இது பண்ணாடுறதும் உங்களோட மரண தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு கேக்குதா? இப்ப கேக்குது. சரி, அது மரண தண்டனை கொடுக்க போறாரோன்ற ஒரு எண்ணம் எல்லாம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான கதை. இப்ப ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச அப்படி 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 அடுத்தடுத்து என்ன 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 என்று தொடர்ந்து விரட்டி படிக்கக்கூடிய ஒரு கதையா இருந்தது. ரொம்ப அருமையா அது அரைச்சலியமா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டாங்க. இது வந்து கணேசன் சார் கிட்ட இந்த கதையை கொடுத்திருந்தால் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். எந்தெந்த மூலைகளில் இருந்து எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் கேள்வி வரும்ன்றதை நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கும். அவரே கதை சொன்னதுனால பல இதுக்கு அவரே முடிச்சுகளை அவுத்து விட்டே தான் வந்தார். பல இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி. இந்த நிகழ்வு அருமை. அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. யார் குற்றவாளி என்ற வினாவோடு தொடங்கிய கதை சொல்லியினுடைய கதை சொல்லல் மிகச் சிறப்பு. ஒரு வழக்கு விசாரணையில் குற்றவாளி யார் என்பதை தீர்மானிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இந்த கதை. விசாரணை அதிகாரி ஒருவர் பல சாட்சி அதிகாரங்கள்
அவருக்குள்ள ஆதாரங்கள் அவருக்கு அதெல்லாம் ஆராய்ந்து குற்றவாளி யார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாமல் தவிக்கிற தவிப்பை நம்முடைய புதுமை பித்தன் நீதித்துறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மனிதர்களுடைய மனநிலையில் இருக்கிற சிக்கல்கள், அல்லது மனித மனங்களில் ஏற்படுகிற நிச்சயமற்ற தன்மைகள், இவற்றையெல்லாம் எடுத்து கையாளப்படுகிற கதைதான் இந்த கதை. இதை சரியா சொல்லணும்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய சிக்கலையும் இது பேசுது. அதுல நீதித்துறையில என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஒரு குற்றவாளியை எப்படி அடையாளம் காண்பது என்பது பல்வேறு சிரமங்கள் இருக்கு. அது ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்தை எப்படி அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள் நீதியை என்பதை வெளிப்படுத்துகிற பாங்கு. இதுல என்ன அப்படின்னா, மனித மனங்களில் இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மை பிரச்சனை தான். இந்த நிச்சயமற்ற தன்மை என்கிற பார்வைதான். இதை ஒரு குற்றவாளியா கூட வச்சுக்கலாம். மனித மனங்களில் நிச்சயமற்ற தன்மை வந்தால் அது அந்த பார்வை குற்றவாளி. நீதிபதி தீர்ப்பை சொல்லுகின்ற பொழுது அதுதான் பார்க்கிறாரு. நீங்க கூட நினைக்கலாம், அது சமூகத்தில் இருக்கக்கூடிய விமர்சனம் தானே, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை பற்றி தானே இது பேசுகிறது. ஆக சமூகம் ஒரு குற்றவாளியான்னு கூட ஐயா வச்சாங்க. ஆனால் சமூகம் குற்றவாளியா, தந்தை குற்றவாளியா, மகன் குற்றவாளியா என்பது அல்ல. ஆனால் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிற சிக்கல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மையப்பொருண்மை. அந்த மையப்பொருண்மையை அழகாக புதுமை பித்தன் நவீனத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த கதையை புதிதாக கட்டமைத்து சிறுகதையினுடைய உலகிற்கு புதிய போக்கில் தந்திருக்கிறார். இது நீதியை பற்றி சிந்திப்பதற்கும், வாசகர்கள் நீதியை பற்றி சிந்திப்பதற்கும், உண்மைத்தன்மையை அறிவதற்கும், மனித மனங்களின் செயல்பாடுகளை அறிவதற்கும் வாசகனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்முடைய புதுமை பித்தன் தந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தோழர் கணேசன் தோழர் அவருடைய உத்தியை கையாண்டு இந்த கதையை நிலைநிறுத்தி மனித மனங்களில் உலா விட்டிருக்கிறார். அவருக்கு இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் இந்த மன்றமும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமே, வழக்கம் போல் நாளைய தினம் கதை சொல்லுவதற்கு நம்முடைய தோழர் பத்மா குரு தோழர் ராஜபாளையத்தை சார்ந்த சேற்றில் மலர்ந்த தாமரை என்கிற தோமுசி ரகுநாதனுடைய கதையை நாளைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். நாளைய தினத்தில் சேர்ந்து இணைவோம். பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும், குறிப்பாக நம்முடைய நேர நெருக்கடியில் இருந்தாலும் நம்மோடு பின்னூட்டத்தில் நிறைவு தருகிற நம்முடைய பொதுச் செயலாளர்